பரலோகம் போகணும்னா ஒரு மனிதனுடைய வாழ்வுல பாவம் மன்னிக்கப்படணும். நீங்க கேட்கலாம், பாவம் மன்னிக்கப்படணும்னா நான் என்னப்பா செய்யறது, விமோசனத்துக்கு என்ன வழி, அந்த பரிகாரமா என்ன செஞ்சா என் பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். உங்களுக்கு இந்த காலை நேரத்துல நற்செய்தின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதுதான் இந்த நற்செய்தி. என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தபோது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என் அண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். இளைப்பாறுதல் என்றால் சமாதானமான வாழ்வை குறிக்கிறது, சந்தோஷமான வாழ்வை குறிக்கிறது. எனக்கு அன்பான ஐயா அம்மா, மனிதன் இன்னைக்கு சமாதானத்தை தேடி, சந்தோஷத்தை தேடி, தன்னுடைய வாழ்வுல பணத்தை சம்பாதிச்சா சந்தோஷம் வருமா, இல்ல உலகத்தை அனுபவிச்சா சமாதானம் வருமா, சந்தோஷம் வருமானு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், மனிதன் நினைக்கிறான் வாழ்க்கை நிலைக்கும் என்று சொல்லி, ஆனா இந்த உலகத்துல மனிதர்கள் யாருக்குமே வாழ்க்கை நிலைக்க போறது இல்ல. ஏன்னு கேட்டா, நாம் எல்லோருமே சரீரத்துல வாழ்றோம், இந்த மாமிசத்துல வெறும் கறி எலும்புகள்ல வாழ்றோம். எனக்கு அன்பான ஐயா அம்மா, இந்த அழிவுள்ள மாமிசம், இந்த மண்ணில விழக்கூடிய இந்த கறி எலும்பு இந்த பூமியில நிரந்தரமாக நித்தியமாக வாழவே முடியாது. அப்ப இந்த சரீரத்துக்குள்ள ஒன்று இருக்கு, அதுதான் ஆன்மா என்பது. எனக்கு அன்பான ஐயா அம்மா, இந்த ஆன்மா எங்க இருந்து வந்துச்சு, இந்த ஆன்மா மனிதனை விட்டு எங்க போகுது? வேதம் சொல்லுது, பாவம் செய்யற மனிதன் சாவான்னு சொல்லல, பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி. எந்தெந்த மனிதன் எல்லாம் இந்த உலகத்துல பாவம் செய்து பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணத்தை ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணத்திலிருந்து இந்த மனுகுலம் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு விமோசனம் வேண்டும், அதற்கு ஒரு பரிகாரம் வேண்டும். அந்த பரிகாரமாய், அந்த பரிகாரியாய் இந்த உலகத்தில் இருக்கிற அகில உலக ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி விடுவித்து சுத்திகரிக்கிற ஒரு பரிசுத்த பலியாய் இந்த உலகத்துல வந்து எல்லா மனிதனுடைய பாவ சாப கர்மத்திற்காக தன்னுடைய ஆத்மாவை மரணத்துல ஊற்றி தன்னுடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிந்திய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து சொல்ல வந்திருக்கிறோம். எனக்கு அன்பான ஐயா அம்மா, நீங்க கேட்கலாம், இயேசு ரத்தத்தை சிந்தினதுனால, இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுனால தம்பி எனக்கு என்ன நன்மை என்று சொல்லி, எனக்கு அன்பான ஐயா அம்மா, இயேசு கிறிஸ்தவர்களுக்காக இந்த உலகத்துக்கு வரல, ஏதோ ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளை மட்டும் ஆசீர்வதிக்கிறதுக்கு, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறவங்களுக்கு மட்டும் நன்மையை செய்யறதுக்காக இயேசு இந்த உலகத்துல வரல. இயேசு கிறிஸ்து மாம்சமான யாவருக்கும் தேவனாய் இருக்கிறார். யாரெல்லாம் இந்த உலகத்துல மாம்சத்துல வாழ்றோமோ அத்தனை பேருக்கும் அவர் கடவுளாய் இருக்கிறாரு. யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறோமோ, யாரெல்லாம் வியாதியின் கொடூர பிடியில வீட்டுக்குள்ள அந்த விட்டத்தை பார்த்துட்டு பணக்காரங்களுக்கு இந்த வியாதி வந்தா ஒருவேளை அவங்க மருத்துவமனைக்கு போவாங்க, ஏழையா இருக்கிற எங்களுக்கு வந்திருக்குது நாங்க எங்கேயா போவோம்னு சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறாங்களோ அவர்களுக்காக இயேசு வந்தார். எனக்கு அன்பான ஐயா அம்மா, இயேசு இந்த உலகத்துல வந்து 33 வருஷம் வாழ்ந்தாரு. இயேசு இந்த உலகத்துல வந்து எல்லா மனிதனை போல தாயும் தகப்பனும் சேர்ந்ததுனால இயேசு பிறக்கல. இயேசு இந்த உலகத்துல வந்து பிறந்தது பரிசுத்தமா பிறந்தாரு. ஒரு கன்னிகையினுடைய கர்ப்பப்பையில உதிச்சாரு. தாயும் தகப்பனும் இயேசு சேர்ந்து பிறக்காம தேவனால பிறந்ததனுடைய ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நாம் எல்லாம் மாமிசத்துல வாழ்றோம், கறி எலும்புல வாழ்றோம். இந்த உடம்ப நம்ம எல்லாரும் நம்ம அம்மா அப்பா கிட்ட வாங்கணும். ஆனா நம்மளுடைய ஆத்மா, நமக்குள்ள இருக்கிற அந்த உசுறு, அது எங்க இருந்து வந்தது? நாய்க்குள்ளேயும் உயிர் இருக்குது, மரத்துக்குள்ளேயும் உயிர் இருக்குது, மிருகங்களுக்குள்ள உயிர் இருக்குது, பறவைக்குள்ள உயிர் இருக்குது. ஆனா மனிதனுக்குள்ள இருக்கிற உயிரினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? மனிதனுக்குள்ள மட்டும்தான் ஆன்மா என்பது உண்டு. இந்த ஆன்மா நம்ம சரீரத்தை விட்டு போகும்னா இது எங்க போகும்? ஐயாமா, எங்கேயோ ரேஷன் கடையில ஒரு 5000 ரூபாய் கொடுக்கறாங்க, இல்ல ஒரு 2000 ரூபாய் கொடுக்கறாங்கன்னா, ஏயாவது எனக்கு சொல்ல மாட்டீங்க, எனக்கு சொல்லியிருந்தா நானும் வாங்கியிருப்பேனே, அது நன்மையாச்சே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்க யாராவது ஒருத்தர் எங்கேயாவது கூட்டிட்டு போறாங்கன்னா, ஐயோ நானும் வந்திருப்பேனே, என் வாழ்க்கைக்கு அது நன்மையை கொண்டு வந்திருக்குமே, என்கிட்ட சொல்லாம போயிட்டீங்களே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கடையில 2 ரூபா கம்மியா விக்குதுன்னா அங்க சொன்னா நானும் போய் வாங்கியிருப்பேனே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான ஒரு அழிவு உள்ள, ஒரு நித்தியம் இல்லாத ஒரு கொஞ்ச காரியங்களுக்கு நாம எல்லாருமே சொல்லுவோம், எனக்கு தெரியலையே எனக்கு தெரியலையேன்னு. நாங்க சொல்றோம் ஒரு நல்ல செய்தி, அது என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நம்ம எல்லாருக்காக சிந்திய ரத்தம், நம்ம உடம்புல ஓடுற நம்ம முன்னோர்களுடைய ரத்தத்துல இருக்கிற பாவ சாப கர்மம், எல்லா வியாதி ரோகங்களை சுமந்து தீக்கிறதுக்காக ஒரு பரிசுத்த ரத்தத்தை இயேசு சிந்தினாரு. எனக்கு அன்பான ஐயா அம்மா, வேதங்கள் எல்லாம் சொல்லுது,
ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிக்கப்படாது. மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா ரத்த சிந்தப்படணும். அந்த ரத்தம் ஆட்டோட ரத்தமோ கோழியோட ரத்தமோ இல்ல ஒரு மிருகத்தோட ரத்தமா இருக்கக்கூடாது. அது பரிசுத்தமான ரத்தமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ரத்தம் இந்த உலகத்துல எந்த மனிதனிடத்திலையும் இல்ல. எல்லா மனிதனுடைய ரத்தத்திலையும் அம்மா அப்பாவோட வியாதி கலந்துருக்கணும். அப்பாவுக்கு சுகர் இருக்குன்னா பிள்ளைங்க உடம்புலயே அந்த ரத்தத்துல சுகர் இருக்கும். அப்பாவுக்கு பிரஷர் இருக்குன்னா பிள்ளைங்க உடம்புலயே அந்த ரத்தத்துல பிரஷர் இருக்கும். அப்பாவுக்கு தோல்ல வியாதி இருக்குன்னா பிள்ளைங்க உடம்புலயே அந்த ரத்தத்துல கலந்து அந்த வியாதி வரும். ஆனா இந்த ரத்தத்துல வியாதி மட்டுமா வருது? அப்பாவுக்கு சொத்து இருக்குதுன்னா சொத்து வரும். இந்த ரத்தத்துல அப்பாவுக்கு இருக்கிற சொத்து மட்டுமா வரும்? அப்பா தாத்தம் பாட்டம் பூட்ட யார் என்ன பாவம் செஞ்சாலும் அந்த பாவ சாப கர்மங்களும் அந்த ரத்தத்துல கலந்து வரும். எனக்கு அன்பான ஐயா அம்மா, சில பேர் சொல்லுவாங்க, யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல, என் குடும்பத்துல ஏயா இந்த சாபம், என் குடும்பத்துல ஏயா இந்த வேதனைன்னு சொல்லி. எனக்கு அன்பான ஐயா அம்மா, இந்த பாவ சாப கர்மங்கள் ரத்தத்துல வருது. அந்த ரத்தத்துல இருக்கிற பாவ சாப கர்மங்கள் போகணும்னா ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்படணும். ஆட்டோட ரத்தமும் கோழியோட ரத்தமும் மனுகுலத்தினுடைய பாவத்தை மன்னிக்காது. அதற்காக பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்படணும்னு சொல்லி தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துல அனுப்பினாரு. கிறிஸ்தவர்களுக்காக அனுப்பல, இந்துக்களுக்காக அனுப்பல, இஸ்லாமியர்களுக்காக அனுப்பல. வருத்தப்பட்டு யாரெல்லாம் பாரத்தோடு வேதனையோடு தலைமுறையில யார் என்ன பாவம் செஞ்சான்னு சொல்லி தெரியாம அந்த பாவங்களை ஒரு பாவமா அறியாம சந்ததியில சுமந்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த ஜனங்களுடைய பாவ சாபங்களை சுமந்து தீர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தாரு. எனக்கு அன்பான ஐயா அம்மா, இன்றைக்கு இந்த காலை வேளையில ஒருவேளை வேதனையோடு குடும்பத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் மர்மமா இருக்குது. சம்பாதிக்கிற பணங்கள் எல்லாம் கையில சேர்க்க முடியலையே. ₹1 சம்பாதிச்சா ₹100 செலவு வருது. யாருக்கு எந்த துரோகமும் செய்யல, நான் நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. எனக்கு அந்த நிம்மதி சந்தோஷம் கிடைக்குமா? பொழுது விடியிறப்பெல்லாம் என் வாழ்நாள் முழுவதும் கண்ணீரா இருக்கு. ராத்திரி படுத்தா என் தலையண நனையுது என் கண்ணீரால. எனக்கு அன்பான ஐயா அம்மா, என் துக்கம் எல்லாம் ஒரு திராசுல நிறுத்தினா ஐயா கடல் மணலை விட என் வேதனை அதிகமா இருக்குன்னு சொல்லுவீங்களா? நான் ஒன்றே ஒன்று சொல்றேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. அவர் ஒரு மதத்தினுடைய தலைவர் அல்ல, ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வந்தவர் அல்ல. அகில உலக ஜனங்களுடைய பாவ சாப கர்மங்களை நீக்கி எல்லா மனிதனுக்கு நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை, அழிவே இல்லாத வாழ்வை கொடுக்க வந்த ஒரே ஒரு இரட்சகர். மனிதன் ரட்சிக்கப்பட இந்த பூமியில வேற நாமம் அல்ல. மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட இந்த உலகத்துல வேறொரு ரத்தம் சிந்தப்படல. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிக்கப்படாது. நீங்களும் நானும் ஒரு தியாகியினுடைய ரத்தத்தினாலோ ஒரு போராளியினுடைய ரத்தத்தினாலோ மீட்கப்படல. நீங்களும் நானும் மாசற்ற விலையேற பெற்ற குற்றமற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பான ஐயா அம்மா, இந்த காலை நேரத்துல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு போயிட்டு இருக்க நீங்க ஓரோ வழியிலேயே இயேசுவே இந்த ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கட்டும், இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, என் பேரை மாத்தல, என் மதத்தை மாத்தல, இயேசுவே என் குடும்பத்துல இருக்கிற கஷ்டத்தை நீக்கி என் துக்கத்தை நான் சந்தோஷமா மாத்தி எங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. ஒருவேளை எங்க முன்னோர்களுடைய பாவங்கள் எங்க ரத்தத்துல கலந்து தலைமுறையில வரும்னா இன்றைக்கு இயேசுவே உங்களை நாங்க விசுவாசிக்கிறோம். நீங்க பேரை மாத்திரத்துக்கு வந்தவர் இல்ல, மதத்தை மாத்திரத்துக்கு வந்தவர் இல்ல, மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க வந்தவர் என்று இருதயத்துல விசுவாசிக்கிறோம். மனுஷ முகத்தை பாப்பா, கடவுளே நீங்க தான் என் இருதயத்தை பாப்பீங்க, என் இருதயத்துல நான் உங்க நம்புறேன்னு சொல்லி உங்க மனதினால உங்க இருதயத்துக்குள்ள சொல்லிக் கொண்டே போங்க. உங்க வாயினால் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு காலையில உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய அக்கிரமங்களை உங்களை விட்டு விலக்கி உங்க ஆத்மாவை நரகத்துக்கு மீட்டு இந்த பூமியில நீங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து உங்க பிள்ளைகளுடைய வாழ்வுல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. இப்பொழுதும் ஒரு சின்ன ஜபத்தை நான் உங்களுக்காக பண்ண போறேன். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிற இடத்துல உள்ளத்துக்குள்ள சொல்லுங்க, இயேசுவே எனக்குள்ள வாங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாங்க முன்னோர்களுடைய சொத்தை அனுபவிக்கிறோம். எங்க முன்னோர்களுடைய அம்மா அப்பாவினுடைய செயல்பாடுகள் பாவங்கள் எங்களுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குதோ அதே போல பாவங்களும் இருக்குது. இந்த பாவத்திலிருந்து இந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி ஒரு சின்ன ஜபத்தை நீங்க மனசுல நான் சொல்றத சொன்னாலே போதும். சொல்லலாமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நீங்க அப்படியே இருக்கிற இடத்துல மனசுக்குள்ள விசுவாசிச்சு இயேசுவே குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடிக்கிற அப்பாக்கள் மாறணும், குடிக்கிற அண்ணன்மார்கள் மாறணும், சம்பாதிக்கிற பணம் வீட்டுல தங்கணும், எந்த மந்திர சூனியங்களும் எங்க குடும்பத்துல பழிக்க கூடாது, எங்க குடும்பம் எங்க வயல் நிலங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி ஜபிக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாவரிக்கை பண்ணலாமா? நான் சொல்ற ஜபத்தை என் கூட சேர்ந்து இருக்கிற இடத்துல நீங்க மனசுல சொன்னாலே போதும். அங்க நின்று கொண்டு நடந்து கொண்டு வேலைக்கு போற ஐயா அம்மா சொல்லலாமா?
அன்புள்ள இயேசுவே, அன்புள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர், உலக இரட்சகர், ஜனங்களின் பாவங்களை ஜனங்களின் சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களையும் முன்னோர்களுடைய பாவங்களையும் நீக்கி சுத்திகரிங்க. இயேசுவே, ரட்சிக்கப்பட உம்முடைய நாமம் அல்லாமல் இந்த பூலோகத்துல வேற நாமம் அல்ல. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை நாங்கள் நம்புகிறோம். நீரே மீட்பர், நீர் இரட்சகர், நீர் மத தலைவர் அல்ல, மதத்திற்கு தெய்வமும் அல்ல. நீரே மனுகுலத்தை மீட்க வந்த இரட்சகர். இப்பொழுதும் இந்த பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். எது பாவம் என்று சொல்லி நாங்கள் தெரியாமல் செய்த பாவத்தையும் தெரிந்து செய்த பாவத்தையும் மன்னிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்க இந்த கிராமத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அன்புள்ள தகப்பனே, இந்த காலை நேரத்துல இந்த கிராமத்துல ஆங்காங்க இந்த ஒலிபெருக்கின் மூலமாக இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஊர் பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரையும் உடைய பரிசுத்த ரத்தத்துக்கு நேராக கொண்டு வருகிறோம் அப்பா. இப்பொழுது கூட ஆண்டவரே, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை கேட்டு இருதயத்துல குடும்பத்துல சொத்து வர மாதிரி பாவசாபம் வருமா? அந்த பாவசாபம் எங்க வாழ்க்கையில வரக்கூடாது, எங்களுக்கு நித்திய ஜீவன் வேண்டும் என்று சொல்லி எண்ணங்கள்ல நினைக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வுல இந்த நாட்கள்ல பாவ சாபங்களை நீக்கி பாவங்களை மன்னித்து விளையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய பேரை ஜீவ புத்தகத்துல எழுதி ஆண்டவரே உயிர்த்தெழுதல்ல இவர்களை பங்குள்ளவர்களாய் மாற்றி ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் இயேசு சுவாமி இந்த கிராமத்தை ஆசீர்வதிக்கிறோம், சுற்றி இருக்கிற வயல் நிலங்களை ஆசீர்வதிக்கிறோம், மிருக ஜீவன்களை ஆசீர்வதிக்கிறோம், உயிரினங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த கிராமத்துல இருக்கிற பிள்ளைங்களை நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்துல கடந்து போகட்டும். இந்த கிராமத்துல இருந்து பெரிய அதிகாரிகள் எழும்பட்டும், ஆளுகிறவர்கள் எழும்பட்டும். இந்த கிராமத்துல இருக்கிறவர்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. வாதைகள், பொல்லாப்பு, எந்த நோய்களும் ஆண்டவரை எந்த விபத்துகளும் இந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்களை தொடாதபடி காத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல ஒரு பெரிய ரட்சிப்பு இங்க உண்டாகட்டும், மனம் திரும்புதல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.